நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ட்ரம்ப்பினுடைய முட்டாள்தனமான முடிவால் முடங்கும் அமெரிக்கா, கதரும் அமெரிக்கர்கள், அமெரிக்காவை கை கழுவும் பெருநிறுவனங்கள். இந்த ரெண்டு செய்தியை தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க. அமெரிக்க மக்கள் கதறுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், ட்ரம்ப்பினுடைய சொந்த கட்சிக்காரங்களே ட்ரம்ப்புக்கு எதிராக திரும்பி இருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு முட்டாள்தனமான முடிவை ட்ரம்ப் எடுத்திருக்கிறாரு. நேத்தே அமெரிக்கா பார்லிமெண்ட்டில் ஒரு மசோதா பாஸ் ஆகிருக்க வேண்டும். ஆனால் அந்த மசோதா நேற்று பாஸ் ஆகலைங்க. செனட் சபையில் ட்ரம்ப்பினுடைய குடியரசுக் கட்சிக்கு மேலவையில் பார்த்தீங்கன்னா போதுமான ஆதரவு கிடையாது. அதனால் ஒரு மசோதாவை கொண்டு வந்தாங்க. அந்த மசோதா பாஸ் ஆகலை. கூடுதல் செலவினங்களுக்கான மசோதா. இந்த கூடுதல் செலவினங்களுக்கான மசோதா மேலவையில் பாஸ் ஆகிருக்கணும். ஆனால் அந்த மசோதாவை கொண்டு வாக்கெடுப்புக்கு விட்டாங்க. ட்ரம்ப்புடைய கட்சிக்காரங்களும் சுயேட்சையும் ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரம்ப்புக்கு ஆதரவாக 55 பேர் வாக்களித்தாங்க. அதே மாதிரி ட்ரம்ப்பினுடைய மசோதாவுக்கு எதிராக 45 பேர் வாக்களித்தாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், ட்ரம்ப்பு 10 வாக்கு அதிகமாக தானே வாங்கியிருக்காரு, அப்போ அந்த மசோதா ஆனது வெற்றி பெற்று விட்டதல்லவா, இப்போ நடைமுறைக்கு வரும் இல்லையா அந்த கூடுதல் செலவின மசோதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அதான் கிடையாது. எப்பவுமே சரி, செலவின மசோதா பாஸ் ஆகணும்னா அமெரிக்காவுடைய செனட் சபையில் 60% வாக்கு இருக்கணும். மொத்தமாக செனட் மேலவையில் 100 உறுப்பினர்கள். இப்போ ட்ரம்ப்புக்கு கிடைத்திருப்பது 55 வாக்கு தான். மீதி 45 வாக்கு எதிர்கட்சிக்கு கிடைச்சிருக்குது. இன்னும் கூடுதலான 5 வாக்கு கிடைச்சி 60 வாக்கு ட்ரம்ப் கட்சி பெற்றிருந்தால் கூடுதல் செலவினங்களுக்கான மசோதா ஆனது வெற்றி பெற்றிருக்கும். அதனால் இப்போ என்ன ஆகிப்போச்சு, அந்த மசோதா நிறைவேறாதனால எப்படி அமெரிக்கா முடங்கி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. இந்த கூடுதல் செலவினங்கள் மசோதா இருக்கு இல்லையா, அது அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கின்ற மசோதா. இந்த கூடுதல் செலவினங்கள் மசோதா நிறைவேறாத காரணத்தினால அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் அரசு ஊழியர்களுக்கு ஒட்டுமொத்த பேருக்கும் விடுப்பு கொடுத்துட்டாங்க. எப்போது கூடுதல் செலவினங்களுக்கான மசோதா நிறைவேறுதோ, எப்போது மத்திய அரசாங்கத்துக்கு பணம் கிடைக்குதோ, அப்போ ஊழியர்களை நாங்கள் அழைக்கிறோம், அப்போ நீங்கள் வேலைக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு 6 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்காவை ஒட்டுமொத்தமாக இப்போது முடக்கி வச்சுருக்காங்க. பொத்தாம்பொதுவாக எல்லா ஊழியர்களையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்களா அப்படின்னு பார்க்கும்போது, விமான சேவை, அப்புறம் காவல் சேவை மற்றும் மருத்துவ சேவை மற்றும் பாதுகாப்பு சேவை, இந்த 4 துறையை தவிர மற்ற எல்லா துறை ஊழியர்களுக்கும் விடுப்பு தான். இனிமேல் ஜாலியாக போய் 1 மாதமோ 2 மாதமோ வீட்டில் இருக்கணும். எப்போ கூடுதல் செலவினங்களுக்கான மசோதா பாஸ் ஆகுதோ அப்போ தான் பணம் கிடைக்கும். அது வரைக்கும் எந்த வேலையும் நடக்காது, அப்படியே முடங்கி போக வேண்டியது தான். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம நேற்றே பேசியிருந்தோம். எப்போ அரசு ஊழியர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் செப்டம்பர் 30க்குள்ளாக விருப்ப ஓய்வு பெற வேண்டும் சொன்னாங்க. நேற்று ஒரே நாளில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் தன்னுடைய பணியை திறந்துட்டு விருப்பு ஓய்வு எடுத்துக்கிட்டு பணி விட்டு போயிட்டாங்க. அது ஒரு நெருக்கடி. திடீர்னு சம்பளம் கொடுப்பதுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊழியர்களுக்கு விடுப்பு விட்டது. அதனால் இன்னைக்கு அமெரிக்கா முடக்கப்பட்டிருக்கிறது. சரிப்பா, அது என்ன ட்ரம்ப்பினுடைய தவறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க. இந்த கூடுதல் செலவினங்களுக்கான மசோதா அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறையும் மசோதாவை தாக்கல் பண்ணணுங்க. ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாருங்க, அவசர காலத்தில் இந்த கூடுதல் செலவினங்களுக்கான மசோதாவை தாக்கல் பண்ணி அனுமதி வாங்குவதை விட அதிபருக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துடலாம் இல்லையா. எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ கூடுதல் செலவினங்களுக்கான மசோதாவை தாக்கல் பண்ணிக்கலாம். ஆனால் அரசாங்க கஜானாவில் இருந்து அரசு ஊழியர்களுக்கு பணத்தை அதிபர் உத்தரவிட்டாலே பார்த்தீங்கன்னா கொடுத்துடணும் அப்படின்றத ஒரு தற்காலிக ஏற்பாடாக ஏன் செய்யக்கூடாது, அது ஏன் அதிபர்களுக்கான கூடுதல் அதிகாரமாக வழங்கக்கூடாது அப்படின்னு அடம் பிடிக்கிறாரு நம்ம டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அது மட்டும் கிடையாது, அமெரிக்காவில் பொறுத்த வரைக்கும் ஏழைகளாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட தொகை பிரீமியமாக கட்டணும். எதுக்குடான்னு பார்க்கும்போது ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு தான். ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் பிரீமியம் தொகையானது அதிகமாக இருக்கும். ஏழைகளை பொறுத்த வரைக்கும் கட்டவே முடியாது. ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்கிறான்னு கிடையா, ஏழையோ பணக்காரனோ அவன் உடல்நிலையைத்தானே அரசாங்கம் கவனிக்க போகுது, அதுக்கு குடும்பம் சம்பாரித்து பணம் கட்ட மாட்டான். அதனால் இந்த இன்சூரன்ஸ் தொகையை பார்த்தீங்கன்னா அரசாங்கமே ஏற்றுக்கிட்டு மக்களுக்காக கட்டும், அதுக்கான மானியத்தை அரசாங்கம் வழங்கும் அப்படிலாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்.
அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அடம் பிடிக்கிறார். ஒன்று, கூடுதல் செலவினங்களுக்கான மசோதா தாக்கல் ஆகிற வரைக்கும் அதிபர் உத்தரவிட்டால் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அதிகாரத்தை கேட்குறாரு. ரெண்டாவது, ஏழையோ பணக்காரனோ உனக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் தொகையை நீ தான் கட்டணும், அரசாங்கம்லாம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயத்தில் விடாப்பிடியாக இருக்கிறாரு. ஆனால் ஜனநாயக கட்சியை பொறுத்த வரைக்கும் அதிபருக்கு இப்போ இருக்கின்ற அதிகாரமே போதும். கூடுதல் செலவுகளுக்கான மசோதா நீங்கள் ஒவ்வொரு முறையும் பார்லிமெண்ட்டில் வச்சு எதற்கு இவ்வளோ தொகை அப்படின்றத காரணத்தை சொல்லி பிறகு எதிர்கட்சி ஆளுங்கட்சி 2 பேருடைய ஆதரவையும் பெற்று மசோதாவை பாஸ் பண்ணி அதற்கு பிறகு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுங்க. அதனால் அதிபருக்கு பணம் எடுக்கின்ற அதிகாரத்தெல்லாம் கொடுக்க முடியாதா சாமி அப்படின்னு ஜனநாயக கட்சிக்காரங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ரெண்டாவது, ஏழையாக்கிறவன் சம்பாதிப்பதே கொஞ்சம் மனம் தான், அதில் ஹெல்த் இன்சூரன்ஸ் கட்டுறானா எப்படி கட்டுவான்? பிரீமியம் தொகையே அதிகமாக இருக்குது. அதனால் அரசாங்கமானது ஏழைகளுக்கு கொஞ்சம் மானியம் வழங்கணும், கொஞ்சம் அவன் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு 2த்துலேயும் ட்ரம்ப்புக்கு எதிராக இருக்கிறாங்க. அதனால் கூடுதல் செலவினங்களுக்கான மசோதா நிறைவேறவே இல்லை. அரசு ஊழியர்களுக்கு பார்த்திங்கன்னா சம்பளம் கிடைப்பது அரிதாக போச்சு. அதனால் அமெரிக்காவை முடக்கி விட்டு அரசு ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்கோ. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னங்க அதிகாரம் கிடைக்குது? கூடுதல் செலவினங்களுக்கான மசோதாவை நிறைவேற்றுங்க, நம்ம அரசு ஊழியர் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னு வச்சுங்களேன், இந்நேரம் அந்த மசோதா பாஸ் ஆகிருக்கும், கையில் பணம் கிடச்சிருக்கும், அரசு ஊழியர்களும் வேலைக்கு வந்திருப்பாங்க, பல்வேறுபட்ட சேவைகள் பார்த்தீங்கன்னா முடங்காமல் இருக்கும், வேலைகள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் எனக்கான அதிகாரத்தை கொடு அப்படிங்கிறாரு. எப்படி எதிர்கட்சிங்க ஒத்துக்குவாங்க? அதனால் அவருக்கு 60% வாக்கு கிடைக்காத காரணத்தினால அந்த மசோதா தோல்வி அடைஞ்சு போச்சு. மீண்டும் எப்போ அந்த மசோதா கொண்டு வருவாங்க என்ற விஷயமானது தெரியல. இந்த மாதிரி அமெரிக்கா காசு இல்லாமல் பல முறை முடங்கி போயிருக்கிறது. 6 வருஷத்துக்கு முன்பாக இப்படி அமெரிக்கா கிட்டத்தட்ட 3 மாதங்களோ அல்லது 6 மாதமோ முடங்கி இருந்தது. இப்போ எத்தனை மாதம் முடங்கி இருக்கும் என்ற விஷயமா தெரியல. 1 மாதம் பார்த்தா நீங்கள் வேலைக்கு வர வேணாம், 1 மாதம் வரைக்கும் எங்களால் சம்பளம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. ஸோ வல்லரசு நாடுங்கிறாங்க, ஆனால் சம்பளம் கொடுக்க முடியாமல் நாட்டையே முடக்கி வைப்பது விந்தையாக இருக்கிறது. என்ன சட்டத்திட்டமோ அமெரிக்காவில் நம்மளுக்கு புரியல. ரெண்டாவது, அமெரிக்காவை கை கழுவும் பெருநிறுவனங்கள். ட்ரம்ப் எக்கச்சக்கமாக வரி போட்டுறாரு. H1B விசா இருக்கு இல்லையா, அதுக்கு அதிகமான கட்டணத்தை விதிச்சிட்டாரு. அதனால் பெருநிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் திறமையான இளைஞர்களை அமெரிக்காவுக்கு அழைத்து அவங்க கம்பெனியில் வேலைக்கு உட்கார வச்சு வேலை பார்க்க வச்சு அந்த கம்பெனியை டெவலப் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி நிதி ஆதாரம் கிடையாதான். அதனால் அமேசானாக இருக்கலாம், கூகுளாக இருக்கலாம், வால்மார்ட்டில் இருந்து மைக்ரோசாஃப்ட்வேரில் இருந்து இப்படி சாஃப்ட்வேர் நிறுவனம் மட்டும் கிடையாது, கனரக வாகனங்கள் மற்றும் இரும்பு போன்ற ஆலைகள், இது போன்ற பெரு நிறுவனங்கள் அத்தனையும் இந்தியாவை நோக்கி வந்துடலாமா அப்படின்னு யோசனை பண்ணி கொண்டு இருக்கின்றார்களாம். H1B விசாவில் இளைஞர்களை தேர்ந்தெடுப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் இந்தியாவை நோக்கி வரப்போகிறாங்களாம். அதுலேயும் குறிப்பாக இந்த AI தொழில்நுட்பம் மற்றும் சைபர் செக்யூரிட்டி இவை 2க்கும் இந்தியாவே சரியானதாக இருக்கும் அப்படின்னு அமெரிக்கா பெருநிறுவனங்கள் முடிவெடுத்து இருக்கின்றனவாம். குளோபல் கெப்பாசிட்டி சென்டர், இது பெருநிறுவனங்கள் ஒட்டுமொத்தமாக உலகம் முழுவதும் 3200 நிறுவி வச்சிருக்காங்களாம். ஆனால் அதில் 1700 சென்டர் இந்தியாவிலே இருக்குது. அப்போது பெருநிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குளோபல் கெப்பாசிட்டி சென்டரில் உக்காந்துக்கிட்டு வேலைக்கு ஆள் எடுத்து வேலையை பாருங்கடா சாமி அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு பெருநிறுவனங்களுக்கு லாபமாக இருக்கும்? அமெரிக்காவில் டாலரில் நம்ம சம்பளம் கொடுக்க போகிறோம், ஆனால் இந்தியாவில் டாலர்லேயே சம்பளம் கொடுத்தாலும் அவை இந்தியன் மணியில் கன்வெர்ட் பண்ணுகின்ற போது கை நிறைய வரும். அதனால் இங்கே வேலைக்கு ஆள்கள் கிடைப்பதும் ஈஸி. உலகத்திலிருந்து பல்வேறுபட்ட நாடுகள் இருந்து குளோபல் கெப்பாசிட்டி சென்டருக்கு ஆட்களை அழைப்பது ரொம்பவே சுலபம். ஏன்னா விசா கட்டுப்பாடு அவ்வளோ பெருசாக கிடையாது, பணமும் அதிகமாக கட்ட போகிறது கிடையாது. அதனால் அமெரிக்காவிலேருந்து கூட இளைஞர்களை இந்தியாவுக்கு அழைக்கலாம், சீனாவிலேருந்து கூட இந்தியாவுக்கு ஆட்களை அழைக்கலாம். இப்படி உலகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா ஆட்களை இந்தியாவுக்கு அழைத்து வேலை வாங்கலாம். அதனால் ஏற்கனவே இருக்குது கட்டமைப்பு, புதுசாக போய் குளோபல் கெப்பாசிட்டி சென்டரை இந்தியாவில் உருவாக்க வேண்டிய கட்டாயமே கிடையாது. சாலை வசதியிலிருந்து மின்சார வசதியிலிருந்து நிலையான ஆட்சி வரைக்கும் சூப்பராக இருப்பதனால அமெரிக்காவிலிருந்து பெருநிறுவனங்கள் இந்தியாவை நோக்கி வருவதற்கான வாய்ப்பை உண்டாக்கி இருக்கிறது. ஸோ இந்தியாவில் இருக்கிறவங்க குஷி தான், ஆனால் அமெரிக்காவில் இருக்கிறவங்க தான் திண்டாடுறாங்க. கடைசியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் காசாவில் அமைதியை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறாரு. அதற்காக வெள்ளை மாளிகைக்கு இஸ்ரேலிய பிரதமரை அழைச்சார்.
அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார். 21 சிறப்பம்சங்கள் கொண்ட ஒரு செயல் திட்டத்தை உருவாக்குனார். அதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் என்னென்னு சொல்லிட்டு. அதை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாரு. பெஞ்சமின் நேத்தன்யாவை பொறுத்த வரைக்கும் ஓகே சூப்பராக இருக்குது, நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அமாஸ் கிட்ட அதே கோரிக்கை வச்சிருக்கிறாரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். ஆனால் காசாவில் இருக்கக்கூடிய அமாஸ் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டேன், எங்ககிட்ட ஏன் வந்து நீ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க, உங்ககிட்ட சண்டை போட்டு செத்தாலும் சாவும், இந்த 21 சிறப்பு அம்சத்தை நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டேயா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் 4 நாள் அவகாசம் தரோம், இந்த 4 நாளுக்குள்ள கூடி பேசி முடிவுக்கு வாங்க, இல்லைனா இஸ்ரேலுடன் சேர்ந்துக்கிட்டு அமாஸை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. சரி, 21 சிறப்பு அம்சங்களில் எந்த சிறப்பம்சமானது காசாவில் இருக்கக்கூடிய அமாஸுக்கு ஏற்புடையது இல்லை அப்படின்னு பார்க்கும்பொழுது மெயின்லேயே கை வைக்கிறாரு ட்ரம்ப். என்ன தெரியுமா, அமாஸுடைய துணை அமைப்புகளும் பாலஸ்தீன போராட்ட குழுக்களும் காசாவினுடைய அரசியலில் எந்த விதத்திலும் சரி பங்கெடுக்க கூடாது. நீ கடைநிலை ஊழியராக கூட வந்து பார்த்தீங்கன்னா அமாஸ் இருக்கவே கூடாது, ஆயுதங்களை பயன்படுத்தவே கூடாது. அமாஸ் பங்கராக இருந்தாலும் சரி, ஆயுத தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் கைவிட வேண்டும். பொதுவாக சரணடைஞ்சிடணும். நீங்கள் அரசாங்கத்தில் வேலையில் கூட இருக்கக்கூடாது. அதனால் அமாஸ் வந்து ஒரு அமைப்பு இருந்ததா அப்படின்னு சந்தேகப்படுகின்ற அளவுக்கு எல்லாவற்றையும் விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஒரு அம்சத்தை உருவாக்கி இருக்கின்றார். யாராவது ஒருத்தர் காசா பகுதியில் ஆட்சியில் இருக்கிறவன நீ ஆட்சி படத்திலே இருக்கக்கூடாது, சரி வேற யாராவது ஆட்சியில் இருந்தாங்கன்னா அவங்கள கூட நான் சேர்ந்துக்கிட்டோமா அப்படின் போது கூட நீ அரசியல்லே இருக்கக்கூடாதுன்றேன். அப்புறம் நான் ஆட்சியில் இல்லைன்னா பரவாயில்ல, வேற ஒருத்தன் ஆட்சியில் இருப்பான், அவனோட நான் சேர்ந்துக்கிட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதனால் அரசியலே இருக்கக்கூடாது. இந்த அமாஸ் போராளி குழுவில் சொந்தம் பந்தம் அப்பா அம்மா அதே மாதிரி துணை அமைப்புகள் பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய போராட்ட குழுக்கள் எவனுமே வந்து பார்த்தீங்கன்னா காசாவில் அரசியலே இருக்கக்கூடாது. அரசியல் விட்டே ஓடிடணும். ஆயுத போராட்டமாக இருக்கலாம், இல்லை சாதாரண ஜனநாயக போராட்ட குழுவாக இருக்கலாம், எதுலையுமே அமாஸ் ஆனது எதுக்குமே எப்போதுமே கலந்து கொள்ளவே கூடாது அப்படின்னு ட்ரம்ப் ஒரு சட்டத்தை போட்டிருக்காரு. அதனால் அமாஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தாண்ட காசாவை கட்டமைச்சோம், எங்களுக்கு அங்கே வேலை இல்லையா, அதனால் உன்னோட சண்டை போட்டு நாங்கள் தோத்துடுறோம், இல்லை எங்களை சண்டை போட்டு வெற்றி பெறுங்க, இஸ்ரேலும் அமெரிக்காவும் 2 பேரும் சேர்ந்து அதற்கு பிறகு முடிவெடுப்போம் அப்படின்னு அமாஸ் வந்து சொல்லியிருக்கிறது. 4 நாள் அல்ல 40 நாள் ட்ரம்ப் அவகாசம் கொடுத்தாலும் நாங்கள் இதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தந்திருக்கின்ற 21 சிறப்பம்சங்கள் கொண்ட பரிந்துரையை இந்தியா ஆதரித்திருக்கிறது. பிரான்ஸு, ஜெர்மனி போன்ற ஐரோப்பிய நாடுகளும் அதை வரவேற்றிருக்கின்றன. காசாவில் அமைதியை கொண்டு வருவதற்காக ட்ரம்ப் செய்திருக்கின்ற சரியான முடிவை நாங்கள் ஆதரிக்கிறோம். தொடர்ச்சியான அமைதிக்கு இதை விட்டால் வேறு வழியே இல்லை அப்படின்னு நம்ம மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து தெரிவித்திருக்கின்றார். ஸோ எல்லா சிறப்பம்சங்களையும் அமாஸ் ஏற்றுக்கொள்ளுது. ஆனால் நாங்கள் அரசியலே இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி? அதனால் ஆயுதத்தை வேணால் விட்டுறோம், நாங்கள் அரசியலில் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேலும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்களா? இல்லை, நீ அரசியலில் இருந்த கடைசியில் தீவிரவாதத்தில் தான் கொண்டு போய் விடுவ ஒவ்வொரு இளைஞர்களையும், அதெல்லாம் அரசியலே வேண்டாம் அப்படின்னு வந்து ட்ரம்ப் முடிவெடுக்க போகிறாருன்னு தெரியல. இதற்கிடையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்களை அமெரிக்காவுக்கு அழைத்து கத்தார் நாட்டினுடைய அதிபர் இடத்துல இல்லை இளவரசர் இடத்துல மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா கத்தாரில் தான் வந்து அமெரிக்காவினுடைய விமானப்படை தளம் அங்கே தான் இருக்குது. தெரிந்தோ தெரியாமலையோ நாங்கள் அமாஸையும் ஹிஜ்புல்லாவையும் கொன்று குவிக்கிறோம் சொல்லிவிட்டு கத்தாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏவுகணை கொண்டு தாக்கியது இஸ்ரேல். அமெரிக்காக்காரங்க அன்றைக்கி கோபம் அடையலை, ஏன்னா இஸ்ரேல் தான் நெருக்கமான நட்பு நாடு. ஆனால் கத்தார் கோபமாக இருந்தது. அமெரிக்கா தருகின்ற செல்லத்தினால தான் இஸ்ரேல் ஆனது கத்தார் மீது தாக்குதல் தொடுத்துருச்சு அப்படின்னு கத்தார்காரங்க கோவப்பட்டாங்க. நம்மளுக்குள்ள என்ன சண்டை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்களிடத்தில் ஃபோனில் பேசியாவது வந்து பார்த்தீங்கன்னா கத்தாரில் இருக்கக்கூடிய இளவரசர்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டொனால்டு ட்ரம்ப் முன்னிலையில், மீடியாக்கள் முன்னிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்கள் கத்தார் பிரதமர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கின்றார். இனிமேலும் தெரிந்தும் தெரியாமலையும் கத்தார் மீது நாங்கள் தாக்குதல் தொடுக்க மாட்டோம் அப்படின்னு இஸ்ரேலிய பிரதமர் உறுதியளித்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய நாடுகள் 8 நாடுகள், ஒரு நாடு 2 நாடு இல்லை 8 நாடுகள் வந்து ட்ரம்ப் முன்மொழிந்த 21 அம்ச சிறப்பு திட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதில் அமாஸ் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் இஸ்லாமிய நாடுகள் அமாஸுக்கு அழுத்தம் கொடுக்குமா?
தெரியல. பொறுத்து வந்து பார்க்கலாங்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ கூடுதல் செலவினங்களுக்கான மசோதா நிறைவேறாத காரணத்தினால அமெரிக்காவில் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டிருக்குது. அரசு ஊழியர்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்குது. ஸோ ட்ரம்ப் விடாப்படியாக இருந்து என்ன சாதிக்க போகிறான்னு தெரியல. வரி அதிகமாக போட்டதுனால பெரு நிறுவனங்கள் இந்தியாவை நோக்கி வருகிறது. இங்கே தான் குளோபல் கெப்பாசிட்டி சென்டர் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ அமெரிக்கா அழிவை நோக்கி போதா ட்ரம்ப்னால? உங்கள் கருத்து சொல்லுங்க. நன்றி நண்பர்கள்.